குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் தகராறு. இருக்கிறது விஷயமே நிம்மதிங்கிற ஒரு விஷயம். ஆண் பெண் யாராக இருந்தாலும் நிம்மதிங்க தான் நம்ம தேடுவோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ நிம்மதி பெறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான முறை தெய்வ வழிபாடுகளில் இருக்கிறது. நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் மாசாணியம்மன் என்ற ஒரு அற்புதமான தெய்வம் உண்டு. இந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட நாளில் போய் அங்கே போய் நீங்கள் கோயிலில் போய் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் மனசில் நினச்சிட்டு, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இது மாதிரி பிரச்சனை சிக்கல் இருக்குது, எனக்கு தீர்த்துக்குடி சாமின்னு சொல்லிவிட்டு சாமிக்கு ஏதாவது மாலைகள் வாங்கி போடலாம், தேங்காய் பழம் படித்து பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் சாமி கும்பிட்ட பிறகு வர்ற வழியில் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. அங்கே நீங்கள் கோயிலில் சாமிக்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டீங்கன்னா வேறு எந்த பொருளும் வாங்காமல் நேரடியாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். இடையில போக, ஹோட்டலுக்கு போக, கடைக்கு போக, சாப்பிட போக, திங்ஸ் வாங்க, எது வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு பலிக்காமல் போயிடும். போகிற போது எல்லாம் சாப்பிட்டு போயிருங்க. சாப்பிட்டு போயிட்டு அந்த அம்மன்கிட்ட எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது, சரியில்லை, அது நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் சரியில்லாமல் போகலாம். 2 பேர்த்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். எந்த விதத்துமான குழப்பம் வந்தாலும் கூட நம்மளுக்கு வெற்றி பெறக்கு என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாசாணியம்மன் ஒரு அற்புதமான ஒரு கோவை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான அருளை வழங்கக்கூடிய தெய்வம். அதனால் கோவை மாவட்டம் இல்லை, இந்திய அளவுக்கு உலகளவில் யார் வேணாலும் சரி, அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க மாசாணியம்மனை வழிபட்டு வளம் பெறுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள்.